அந்த திருமணத்தை பொருந்தா திருமணம் என்று விமர்சித்தார் அண்ணா. ஆனால் அந்த திருமணத்திற்கு பெரியார் கொடுத்த விளக்கம் இதுதான்: எனக்கும் எனது சொத்துக்களுக்கும் சட்டப்படியான வாரிசு ஒருவரை ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறேன். அதற்காக என்னுடன் 5-6 ஆண்டுகளாக பழகி நம்பிக்கை கொண்டவரும் என் நலத்திலும் இயக்க நலத்திலும் உண்மையான பற்றும் கவலையும் கொண்டுள்ள மணியம்மையை வாரிசாக ஆக்கிக்கொள்ள முடிவு செய்துள்ளேன். திருமணம் என்பது சட்டப்படியான பெயரே தவிர நடைமுறைப்படி எனக்கான வாரிசுதான் மணியம்மை. ஆனால் பெரியாரின் விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள அண்ணா விரும்பவில்லை. தனது ஆதரவாளர்கள் சகிதம் திராவிடர் கழகத்தில் இருந்து வெளியேறினார் அண்ணா. திமுக என்கிற தனி கட்சியை தொடங்கினார். அதன் மூலம் பெரியார் உருவாக்கிய திராவிடர் கழகம் முதல் புழவை சந்தித்தது. அதற்கு எதிர்வினை ஆற்றிய பெரியார் அண்ணாவையும் அவரது ஆதரவாளர்களையும் கண்ணீர் துளிகள் என்று விமர்சித்தார். கட்சி உடைந்தது பற்றி பெரியார் பெரிதாக கவலை கொள்ளவில்லை. வழக்கம் போல் பகுத்தறிவு பிரச்சார பணியை தீவிரப்படுத்தினார். இந்தி திணிப்பு எதிர்ப்பு பற்றி தொடர்ந்து மேடைகளில் பேசினார். கடைகளில் இருக்கும் சாதி பெயர்களை நீக்கும் போராட்டத்தை நடத்தினார். குறிப்பாக பிராமணால் மட்டும் என்ற வார்த்தை இடம்பெற்ற பெயர் பலகைகளை நீக்க வேண்டும் என்றார்.